நம்ம வீட்டில் அடிக்கடி முள்ளங்கி சாம்பார் பண்ணியிருப்போம், முள்ளங்கி பொரியல் கூட பண்ணி சாப்பிட்ருப்போம். முள்ளங்கி சட்னி பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க இந்த வீடியோவில் முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்து கொஞ்சமாக வதக்கி அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் நறுக்கின வெங்காயம் சேர்த்து 7 பல் பூண்டு, 6லேருந்து 8 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் முள்ளங்கி சேர்க்கலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் நறுக்கின முள்ளங்கி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு மீடியம் சைஸ் நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 5 to 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நடுவில் மூடி திறந்து வதக்கி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி ரேடிஷ் நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து புதினா கொத்தமல்லி சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் ஆனதும் மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிப்பை ரெடி பண்ணலாம். இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் இறக்கிடுங்க. சுட சுட இட்லி தோசையோட பரிமாறுறதுக்கு இது அற்புதமான சைட் டிஷ். முள்ளங்கி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சமையல் ரெடி. நான் சுட சுட இட்லியோட இந்த ரேடிஷ் சட்னியை என் பையனுக்கு கொடுத்துருந்தேன். அவனுக்கு பிடிச்சிருந்தான்னு கேட்போமா? இட்லியும் ரேடிஷ் சட்னியும் சூப்பர். Hit the like button, click the bell icon, subscribe for more videos.